பக்தியின் நெறியில் பயணிக்கும் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் என்னவென்றால், கோவில்களில் நாம் செய்யும் தவறுகளும் கோவில்களில் நாம் செய்யும் குற்றங்களையும் பற்றித்தான் பார்க்கவிருக்கிறோம். அதாவது, நாம் கோவில்களில் இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும், எவ்வாறு வணங்கக்கூடாது, எந்தெந்த பொருட்களை வைத்து, அதாவது பூஜை பொருட்களை வைத்து வணங்க வேண்டும், எதையெல்லாம் உபயோகிக்க வேண்டும், உபயோகிக்க கூடாது என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காணலாம். ஒருமுறை நான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் பொழுது, அங்கு மூலவர் வைத்தியநாத சுவாமி மிகவும் அற்புதமாக காட்சியளித்தார். அங்கு மூலவர் தங்க நிறத்திலால் அமைந்த சிவலிங்கத்தில் காட்சியளித்தார். அம்பாளும் காட்சியளித்தார். அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் மிகவும் முக்கியமாக செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்வதற்காக மிகவும் அங்கு கூடுகின்றனர். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், மூலவரை பார்க்க உள்ள கூட்டத்தை விட அந்த செவ்வாய் பகவானை பார்க்க கூட்டமானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்றால், மூலவரை தரிசித்துவிட்டு மக்கள் உடனே சென்று விடுகின்றனர். ஒரு நிமிடம் கூட நின்று மனசாந்தியோடு அந்த மூலவரை தரிசிக்க மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அந்த செவ்வாய் பகவானை சந்தித்து வெகு நேரமாக பரிகாரங்களையும் சுலோகங்களையும் சொல்லிக்கொண்டு வெகு நேரமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வைத்தீஸ்வரன் கோவிலின் அனைத்து சன்னதிகளிலும் குருக்கள் காணப்படுகிறார்கள். அனைத்து சன்னதிகளிலும் முறையாக பூஜை நடைபெறுகிறது. ஆனால் அனைத்து சன்னதிகளையும் விட அந்த மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்குரிய அந்த ஸ்தலத்தில் மட்டும் மிகவும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது, சிவபெருமானை விட அந்த சிவபெருமானுக்கு கீழ் அமைந்துள்ள அந்த செவ்வாய் பகவானுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் மக்கள் தருகிறார்கள். செவ்வாய் பகவானை வழிபடலாம், ஆனால் சிவனை கூட வழிபடாமல், சிவனுக்கு எந்தவித பூஜை பொருட்களை கூட சமர்ப்பிக்காமல் அந்த செவ்வாய் பகவானுக்கு அத்தனை பெரிய பூஜையும் புனஸ்காரங்களும் ஸ்லோகங்களும் சொல்லிக்கொண்டு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தருவதுதான் தவறு. சிவனை வணங்காமல் செவ்வாய் பகவானுக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் தந்தால் அந்த செவ்வாய் பகவானுக்குரிய அந்த பரிகாரம் பயனளிக்காது. அதனால் எந்த கிரகதோஷம் இருந்தாலும், எப்பேற்பட்ட ராகு கேது தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சிவனை மட்டும் வணங்குங்கள். சிவனுக்கு கீழ் இருப்பவர்கள் தான் நவகிரகங்கள் அனைவரும். ஆக அந்த நவகிரகங்களை பார்த்து எக்காரணத்திற்கொண்டும் பயப்படுவது கூடாது. சிவனை வணங்கினால் மட்டும் போதுமானது. ஏனென்றால் சிவனுக்கு கீழ் இருப்பவர்கள்தான் நவகிரகங்களும். அதனால் நவகிரகங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் நவகிரகங்கள் சிவனுக்குரியதாகும். ஆக அந்த சிவனை மட்டும் முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு வணங்கினால் நவகிரகங்கள் நமக்கு தானாக நன்மை பளிக்கும். அதை விடுத்து நேராக செல்வது திருநள்ளாறுக்கு செல்வது, அங்கு சிவனை வணங்காமல் அந்த சனிதேவனை மட்டும் வணங்கிவிட்டு செல்வது. அந்த கோவிலையே சிவன் கோவிலாக கருதாமல் சனிக்கோவில் என்றுதான் பலர் கருதுகின்றனர். அது சனிக்கோவில் அல்ல, சிவன் கோவில்தான். அங்கு காணப்படும் மூலவர் சிவன் மட்டும்தான். ஆக அது சனிக்கோவில் என்று கூறுவது முற்றிலும் தவறானது. அதை விடுத்து சிவனை வணங்காமல் சனிக்கு மட்டும் பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அதிகம் செய்வது கூடாது. சிவனை வணங்கிவிட்டு எல்லா சன்னதிகளையும் வணங்குவது போல சனியையும் சனி தேவரையும் வணங்கிவிட்டு அந்த குளத்தில் நீராடிவிட்டு வணங்கினால் முழுமையான பலன் கிட்டும். அதை விட்டு சனியை மட்டும் வணங்கிவிட்டு பரிகாரங்களை செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு பயன் அளிக்காது. நாம் கோவில்களில் செய்யும் மற்றொரு தவறு என்னவென்றால், நேராக செல்வது, கோவில்களில் தேங்காய் உடைப்பது. குருக்களிடம் தேங்காயை கொடுக்கின்றீர்கள் என்றால் அந்த தேங்காயை முழு மனதோடு கொடுத்துவிட்டு வந்துவிட வேண்டும். அதை விடுத்து இது சிறிய தேங்காய், இது பெரிய தேங்காய், அந்த சிறிய தேங்காய் என்னுடையதில் அல்ல,
அந்த பெரிய தேங்காய் தான் என்னுடையது, அந்த அழுகிய தேங்காய் என்னுடையது அல்ல, அந்த பெரிய தேங்காய் தான் என்னுடையது என்று குருக்களிடம் வாக்குவாதம் செய்வது. வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டியது, அந்த தோலை அங்கேயே போட வேண்டியது, யாராவது வந்து அதில் வழுக்கி விழ வேண்டியது. பிறகு அந்த தேங்காயை தின்க வேண்டியது, அந்த ஓட்டை அங்கேயே போட வேண்டியது, யார் காலினாலும் குத்த வேண்டியது, ரத்தம் வர வேண்டியது. இதற்காகத்தான் சொல்கிறேன், கோவிலுக்கு சென்றால் எதையுமே எந்த பொருளையுமே வாங்கி கொண்டு செல்லாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று தோன்றினால் கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொண்டு செல்லுங்கள், கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள். அது மட்டுமல்லாமல் பூக்களை வாங்கி கொண்டு செல்லலாம், கொடுத்துவிட்டு வந்துவிடலாம். அது இல்லாமல் தேங்காய் பழமெல்லாம் கொண்டு செல்ல தேவையில்லை. அப்படியே கொண்டு சென்று கொடுத்தீர்கள் என்றால் எந்தவித சுயநலமும் இல்லாமல் கொடுத்துவிட்டு வந்துவிட வேண்டும். சிறிய தேங்காய் பெரிய தேங்காய் பழம் அழுகியது அழுகவில்லை என்ற வாக்குவாதம் செய்யக்கூடாது. அதை மீறி இது போன்ற சிறிய சிறிய தவறுகளில் நாம் ஈடுபடுவதனால் நமக்கு நம் வாழ்வில் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறோம். நம் வாழ்வில் பல தீமைகள் நிகழும். இனிமேலும் இது போன்ற தவறுகளை செய்யாமல் கோவிலுக்கு முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு பக்தி நெறியுடன் மட்டும் செல்வோம். இறைவனை வணங்கிவிட்டு வீடு திரும்புவோம். இவ்வாறு யாருக்கும் ஒரு துன்பமும் ஏற்படுத்தாமல் அனைவரும் ஒன்று என கருதி முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு இறைவனை வணங்கி வீடு திரும்பினால் உங்களுக்கு சகல நன்மைகளும் நடைபெறும். இறைவனை நம்பினோர் கைவிடப்படார்.